விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எல்லா தீர்மானங்களுக்கும் எதற்கு இந்த தீர்மானம், ஏன் இந்த தீர்மானம் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் தொடர்கிறது நம்ம பார்க்கிறோம். இருப்பினும் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள், பிரதானமான எதிர்க்கட்சிகள் அதை ஏற்கிறது நம்ம பார்க்குறோம். பாஜகவோட எதிர்ப்பு அல்லது பாஜகவிற்கு இவர் சாதகமாக இருக்கிறார் அப்படின்ற விமர்சனங்களை கூட சில நாட்களாக எழுந்து கொண்டு வரக்கூடிய நிலையில் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறார். திமுக, அதிமுக அந்த ஸ்டாண்ட்லேயே இவர் பயணிக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஓரணியில் திரட்டி பாஜக எதிர்ப்பை இங்கே கூர்மைப்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு பார்வை, ஒரு கருத்து இதன் மீது தொடர்கிறது. நம்ம தலைப்பு அப்படி தான் கட்டமைச்சிருக்கோம். எப்படி பார்க்குறீங்க ஆர்டி? பாஜக எதிர்ப்புங்கிறது இயல்பாட்டே தாவேக்கா 4 பார்ட்டி கொலிஷனுக்கு இருக்குது. தாவேக்கா அவங்க கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்கிறாங்க. பாஜகவோட அது கூட விடுங்க, மெயின் கட்சி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக சொல்கிறதுன்னு எடுத்துட்டாலும் கூட அந்த அணியில் 2வது இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பாஜகவோட நேரடி எதிரி. இது ஒரு சிங்கிள் பார்ட்டி மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, 4 பார்ட்டி மெஜாரிட்டி கொலிஷன் கவர்மெண்ட்டு. அவங்க தான், ராகுல் காந்தி தான் அந்த ஆட்சி அமைகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தா. 1. 2வது, இந்த அணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஒரு 25 வருடங்களுக்கு மேலாட்டு பாஜக எதிர்ப்பில் அவங்க உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு கூட்டணியில் இருந்தாலும் கூட ஒரு 25 வருடங்கிறது பெரிய லாங் பீரியடு. அந்த கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அடுத்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க மதவாதம்னு பாஜகவை சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு எம்பி, அவர் நவாஸ்கனி, 2 எம்எல்ஏக்கள், ஒரு அமைச்சர், ஏற்கனவே 3 எம்எல்ஏக்கள் நின்னாங்க. எல்லாமே அவங்க முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட பாஜக மதவாதம்னு சொல்லி பாஜக எதிர்ப்பில் ஒரு கட்சியை திறம்பட நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்களும் இன்னைக்கு காயிதே மில்லத்து பெறாத சாதனையை இவர் நவாஸ்கனியும் ஹாதர் மொய்தீனும் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக இதில் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய சிபிஎம், சிபிஐ, இவங்களும் ஐடியாலஜிக்கலி பாஜகவுக்கு எதிரானவங்க. ஸோ இங்கே முழுக்க பாஜக எதிர்ப்புங்கிறது அப்படியே திமுகவிட்டிருந்து ஷிஃப்ட் ஆகி தாவேக்கா கையில் போயிட்டு, இந்த இடத்துக்குள்ளே சில விமர்சனங்கள், வெறும் வார்த்தைகள் ஒன்று பிரச்சனை இல்லை நாங்கள் பாஜக எதிர்ப்பு தாங்கிறத காட்டக்கூடிய அளவுக்கு எல்லா இதுலையுமே அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க. நீட்டு அது பாஜக அதை சம்மந்தப்பட்டதல்ல, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியாக இருக்கும்போது தான் கொண்டு வரப்பட்டது. ஓகே, பட் பாஜக அதை இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்க, பாஜக அதை முன்னின்று நடத்துகிறாங்க. 1. அடுத்து ஜிஎஸ்டி, அதுவும் காங்கிரஸோட குழந்தை தான், பாஜக அதை ஏற்றுக்கிறாங்க, திறம்பட அதை நடத்துகிறாங்க. இப்படி எல்லா இஷ்யூமே இன்றைக்கி மத்திய அரசுக்கு எதிரான இஷ்யூஸில் அவங்க தீர்மானம் போட்டு தான் நிறைவேற்றணுங்கிற நிலைமையில் அவங்க இல்லை. கூடுதலாக ஒரு சூப்பர் ஃப்ளோஸாக தான் அந்த தீர்மானத்தை அவங்க போட்டிருக்காங்க. அந்த 4 பார்ட்டி கொலிஷனுங்கிறது பாஜகவுக்கு எதிராக பாஜகவோட எதிர்ப்பாளர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு கொலிஷன் தாங்கிறதுல மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. அப்பப்போ ஒரு ஷோவாட்டு திமுக தோற்று போனனால தான் திமுக விட்டு இவங்கெல்லாம் டிச் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வெற்றி பெற்ற 13 எம்எல்ஏக்களும் இனிமேல் ஸ்டாலினை நம்பி நம்ம ஜெயிக்க முடியாது, தோத்துட்டோம், அதனால் ஜெயித்த ஒரு கட்சி கூட வந்திருக்குன்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அதே வேளையில் அப்பப்போ திமுகவுக்கு ஆதரவாக செல்ல போலியான சில வார்த்தைகளை பேசிடுவாங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி இங்கே காட்டிக்குவாங்களே தவிர உண்மையிலே அவங்க அது ஆப்ஷன் ஆட்டுங்கிறதல்ல, அது ஆப்ஷனும் இல்லாது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் நல்லாவே தெரியும். இதில் முக்கியமான பாயிண்ட்டு டீலிமிட்டேஷன். இது மோடியை பற்றி யானையை பார்த்த பார்வையற்றவர் போல மதிப்புக்கு மரியாதைக்குரிய சகோதரர் மாணிக் தாகூர் உட்பட எல்லாருமே பார்க்குறாங்க. வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் மோடி 3வது முறை பிரதமராக இருக்கிறாரு, 4வது முறையும் வந்துடுவார், ஒரு ஓபிசி வந்துடுவார், ஒரு இந்துக்களின் ஒரு ஹிருதய நாயனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துடுவாங்கன்னு பல அடிப்படையில் மோடி மீண்டும் 4வது முறை பிரதமராகும் போது தமிழ்நாடும் அவருக்கு பெரிய ஒரு ஆதரவு வளையத்தில் கொடுத்துருமேங்கிற அச்சத்தில் காங்கிரஸை சேர்ந்த 10 எம்பிக்களும், குறிப்பாக மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக் தாகூர் போன்றவர்கள் நம்ம தோற்று போயிடுவோம், அந்த அச்சத்தில் அவங்க பதற்றத்தில் மோடிக்கு எதிராட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக நம்ம பார்க்கும் பொழுது மோடியோட எதிர்ப்பு, பாஜகவோட எதிர்ப்பு, காங்கிரஸ் அந்த ஸ்டாண்டில் இருக்கலாம். ஆனால் இந்த இஷ்யூ பேஸ்டாகவே எல்லாம் நம்ம ஓரணியில் திரளுவதை நம்ம பார்க்கணும். இல்லை, இதில் மோடி தமிழகத்துக்கு மிகப்பெரிய நன்மையை செய்ய போகிறார். இதுதான் எல்லாத்துக்குமே பெரிய. எதன் மூலமாக சொல்கிறீங்க? நீங்கள் அந்த டிராஃப்ட் வரும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக தெரியும்.
இதே 2/3 வேணும், 362 வேணும். மோடி நினைச்சா இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜிக்கு 20 வந்தாச்சு, சரத்பவார்கிட்ட இருந்து ஒரு 8 கிட்ட வந்தாச்சு. ஸோ மீதி வந்து முலாயம் சிங் யாதவ் 37, இவர் தேஜஸ்வி யாதவ் 4, தென் இவர்கிட்ட இருக்கக்கூடிய 3, ஹேமந்த் சோரன் இருக்க 3, இதெல்லாம் சேர்த்தா 2/3 மேலேயே லோக்சபா வந்து. நீங்க சொல்றதை பார்க்கும் பொழுது தமிழகத்தின் எதிர்ப்பு என்ன செய்துவிட போகிறார்கள் அப்படி அல்ல, அப்படி அல்ல. தமிழகத்துக்காக வராரு, ஏன் எதிர்ப்பு என்ன செய்ய போறாருன்னு வராரு, அவர் தமிழ்நாட்டுக்காக வராரு. பாஜக முத டீலிமிட்டேஷன்ல பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி 51 திட்டமிட்டு காங்கிரஸுக்கு எதிரான இந்துத்துவ சக்திகள் வடபலத்தில் தான் வரும்னு சொல்லி வடபலத்துக்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டது. அது வடபலத்துக்கு காங்கிரஸுக்கு மாற்று அங்கிருந்து தான் வரும், ஜனசங்கம் ரூபத்தில் தான் வரும்னு முதல்ல சதி செய்து தான் குறைக்கப்பட்டது. ஓகே, அதெல்லாம் முடிஞ்ச கதை நாளாகுது. இப்போ பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளே வளரணும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளே வளர்ந்தால் தான் இன்னும் 10 ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ் நோக்கங்கள் நிறைவேறும். அந்த வகையில் பாஜக வந்து வடபுலத்தில் ஹவு பெல்ட் இந்தி பேசும் மாநிலங்களில் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லாம் ஆட்சியை பிடிச்சாங்க. இன்னும் யூபி, பீகாரில் அவங்க தான் சிஎம்மாக இருக்கிறாங்க. அடுத்த கட்டம் பாஜக கிழக்கு பிராந்தியத்தில் வெஸ்ட் பெங்காலில் பெரிய அளவில் வெற்றியை பெற்றாச்சு. அஸ்ஸாமில் ஹேமந்த் பிஸ்வா சர்மா. நம்ம தமிழ்நாடு இல்லை வர்றேன், இல்லை அதுதான் மேட்ரு. தென் ஈஸ்டில் வந்து ஒரிசா. இவ்வளவும் ஜெயித்த மோடி தென்னிந்தியாவில் ஜெயிக்க நினைக்கிறாரு. தென்னிந்தியாவில் ஜெயிக்க நினைக்கிறாரு. அவங்களோட டார்கெட் அதுதான். நான் புரிஞ்சுக்கிறேன். தென் மாநிலங்கள்ல எதிர்பார்த்த பலன் கிடைத்ததா? தமிழ்நாட்டில் நன்மை பண்ண போறாரு. தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் இங்க களம் அப்படின்னு நிலையில் மீண்டும் எல்லாமே ஓரணியில் இருக்கிறாங்க இல்லையா? இந்த தீர்மானம் தொடர்பா நிறைய கருத்து விமர்சனங்கள் இருக்குது, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா ஓரணியில் கிளறாங்க. பாஜக எதிராக எதிரான இடம் இருக்கு இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? தென் மாநிலங்களின் ஆதரவுல தான் 3வது முறை அவர் பிரதமராக இருக்கிறாரு. மாணிக் தாகூர் இதை உணரணும் ஐயா அவர்கள் நண்பர். நீங்க ஆந்திராவில் ஸ்வீப் பண்ணாரு, நாயுடு பிளஸ் பவன் கல்யாண் ஸ்வீப் பண்ணாரு. தெலுங்கானாவில் 17 சீட்டில் 8க்கு 8 அடிச்சாரு. காங்கிரஸ் 8, இவர் 8, 1 ஓவைசி. அடுத்தால ஒரிசா, தமிழ்நாடு, தென் மாநிலங்களும் சேர்த்து தான் நன்மை செய்ய போறாருன்னு சொல்ல வர்றாங்க. தமிழ்நாடு அதுக்குள்ள அடங்குங்க. வேணுகோபால் என்ன கேட்டாரு? 50% இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம்னாரு. 50% தான் கொடுக்க போறாரு. இதுக்கு எதிராக 50% வேண்டான்னு பினராயி விஜயனை மீறி சதீஷன் சொல்லிடுவாரா? 50% உயர்த்தி வேண்டான்னு இவர் ரேவந்த் ரெட்டி சந்திரசேகர ராவ் மீறி சொல்லிடுவாரா? 50% உயர்த்தாண்டான்னு DK சிவகுமார் வந்து குமாரசாமி கவுடா மீறி சொல்லிடுவாரா? 50% உயர்த்தி கொடுக்க போறாரு. இது தென் மாநிலங்களுக்கு மோடி செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை. அதுதான் உண்மை. அள்ளி கொடுக்க போறாரு தமிழகத்துக்கும், கேரளாவுக்கும், ஆந்திராவுக்கும், கர்நாடகாவுக்கும், தெலுங்கானாவுக்கும். ஏன்னா வடக்க ஜெயித்தாச்சு இந்துத்துவ சக்திகள், கிழக்கில் ஜெயித்தாச்சு, இங்க தான் ஜெயிக்கணும். 10 ஆண்டு RSS திட்டத்தை நிறைவேற்றதுக்கும் 50 விழுக்காடு உயர்த்தி தரும்போது பாரதூர விளைவுகளை இங்க ஏற்படுத்தும். இது வந்து ஆஃபர்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாதுன்ற வாதம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த வாதம் பிரச்சனை இல்லைங்க. 50 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கறதுக்குள்ள இதுல சரத்பவார் வந்து மோடிக்காக இந்தியா கூட்டணிக்குள்ளே ஆதரவு வளையத்தை எடுக்கிறாரு. 2/3 ஈஸியா சரத்பவார் வந்து மஸ்டர் பண்ணி கொடுத்துருவாரு. திராவிட முன்னேற்ற கழகமும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கனிமொழி பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7.18 எங்களுக்குள்ள விகிதாச்சாரம் குறையக்கூடாதுன்னு இருக்காங்க. தமிழ்நாட்டின் நலன்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லைன்னு சொல்லும்போது இவங்களோட 22 ராஜ்யசபா அந்த ஸ்டாண்டும் தமிழக சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றும் போது திமுகவோட ஸ்டாண்டும் அப்போ வெவ்வேறா இருக்கு. அது எப்படி வந்து அதை பேசுறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். தெளிவா சொல்லி நான் மீண்டும் சொல்ல ஓரணியில் இருக்கிறாங்களே எல்லாமே தமிழ்நாட்டின் நலன்கிற அளவுல தான் ஓரணியில் இருக்கிறாங்க. அப்ப அது பாராளுமன்றம் போனா அந்த நலன் எதிராக 7.18 மேல கிடைச்சாலே நலன். ஒட்டுமொத்த தமிழர்களும் மோடியை கொண்டாடணும், பாராட்டணும். இங்க இருக்கக்கூடிய திருமாவளவனும் ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்ன திருமாவளவனும் ரவிக்குமாரும் துறை வைகோவும் வந்து 7.18க்கு மேல தகுதிக்கு மீறி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தா அதை கொண்டாடணும். நீங்க தகுதின்னா பாப்புலேஷன் வாரீங்க. கவர்மெண்ட் தான் ஒரு முடிவு எடுக்கணும். அரசியல் தான் மோடி பண்றாரு. சவுத்துல ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த அரசியல் பண்றாரு. ஒரு நிமிஷம், இந்த இஷ்யூக்கு பின்னாடி நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடக்கூடிய அதே வார்த்தை, ஓரணியில் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கு இல்லையா? அதை மிக சரியாக நகர்த்துகிறாரா? இல்ல அதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லைங்க. பார்லிமெண்ட்ல ஓட்டிங் தாங்க மேட்ரு. மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லி நீங்க 2/3 எனக்கு புரியுது. மக்கள் தொகை பாராளுமன்றம் தான் பிரதமர் தீர்மானிக்குது, அது புரிஞ்சுக்கிறேன். ஆனா தமிழ்நாடு அரசியல் களம் நம்ம கடந்த 10-15 ஆண்டுகள் அதான பார்த்துட்டு இருக்கிறோம். 10 லட்சத்துக்கு ஒரு எம்பின்னு அகிலேஷ் யாதவையும் தேஜஸ்வி யாதவையும் ஹேமந்த் சோரனையும் ஆதரவு எடுத்துக்கிட்டு ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் 2/3.
அவர் என்ன நினைக்கிறாருன்னா பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸும் அதை ஒத்துக்கணும்னு நினைக்கிறாரு. காங்கிரஸ் முதல்வர்கள் இதை வந்து 50% இன்க்ரீஸை கேரளா முதல்வர், கர்நாடக முதல்வர், தெலுங்கானா முதல்வர் எதிர்க்கல்ல. காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய சரத்பவார், சுப்ரியா சூலே 50 விழுக்காடு உயர்த்தி கொடுத்தா யூனிஃபார்ம் கிடைச்சா நாட்டின் நலனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள தயார்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ இதில் ராகுல் காந்திக்கு அரசியலை மோடி ரொம்ப எளிதாக முறியடிக்க முடியும். அவர் முறியடிக்கக்கூடிய அந்த வியூகமாட்டு என்ன நினைக்கிறாருன்னா, தென் மாநிலங்களில் நாம் பெரிய அளவுக்கு வளரணும், தென் மாநிலங்களின் ஆதரவில் தான் 3வது முறை பிரதமராக இருக்கும், 4வது முறையும் தென் மாநிலங்களில் பிரதமராக வரணும்னு தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு நன்மை செய்கிறதுக்கு மோடி துடிக்கிறாரு. அவர் வந்து அகிலேஷ் யாதவ் சப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு பாப்புலேஷன் வச்சுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவருக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அது வேண்டாம், நம்ம இங்கேயும் இந்துத்துவ சக்திகள் வளரணும், நம்ம 10 ஆண்டு திட்டம், நமக்கு RSS திட்டம் இங்கே நிறைவேறணும்னு தெளிவாக தென் மாவட்டத்துக்கு நன்மை செய்ய தான் குறியா வராரு. அவர் நன்மை செய்ய போறாருங்க. அந்த டீலிமிட்டேஷன் மட்டும் இல்லை, நம்ம நேற்று கூட பார்த்தோம், தமிழ் தாய் வாழ்த்தாக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா எல்லாத்துலேயுமே நிலைப்பாடுல இருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்களே, முதல்லையும் பாடலாம், மாநில பாடலை, 3ஆவதும் பாடலாம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆர் தேர்ட் பாடலாம். கர்நாடகாவில் 3வது பாடுறாங்க, தமிழ்நாட்டில் முதல்ல பாடுறாங்க. இதில் ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த இதில் எந்த முரண்பாடு இங்கே அதை ஏற்றுக்கொள்ளையே, இங்கே அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளலையா? தமிழகம் வந்து ஒரு பர்த்தர் போட்ட வழக்கில் தானே சொல்லியிருக்கிறாப்புல. கர்நாடகாவில் 3வது பாடுறாங்க, இங்கே முதல்ல பாடுறாங்க. அந்த வந்தே மாதரமும் ஜனகணமனவும் 2, 3 வரணும் அல்லது 1, 2 வரணும். ரெண்டும் தொடர்ந்து வரணுங்கிறதா அங்கே இஷ்யூவை தவிர முதல்ல மாநில மொழியா 3வது மாநில பாடலாங்க பிரச்சனை இல்லை. 3வது வர்றது தான் சிலவங்க தங்களுக்கு வெயிட்டேஜ் நினச்சி கர்நாடகாவில் 3வது பாடுறாங்க, இங்கே வர்றதான் வெயிட்டேஜ் நினச்சி பாடுறதை எல்லாருமே வரவேற்க தான் செய்கிறாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டிவ்ஸும் கரெக்டாக தான் இருக்குது. டீலிமிட்டேஷன் காங்கிரஸ்காரங்க தென் மாநிலங்களில் மிகப்பெரிய அதிர்ச்சியை சந்திப்பாங்க. மோடி தனக்கு தென் மாவட்டங்களை மீறி அதை 2/3 கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருந்தும் தென் மாநிலங்களுக்காக மோடி நின்னாரு செய்தாருன்னு வரலாறு சொல்லும்போது 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது பிராமின், ராஜ்புட், ஹயஸ்தா, பூமிகார், பண்டாரி, ஜெய்ஸ்வால், கான் முஸ்லீம், சிரியன் கிறிஸ்டின், பட்டேல், நாயர் போன்ற பல சமூகங்களுக்காக கொடுக்கும்போது கொடுத்த மோடியை தான் அந்த தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள அந்த மக்கள், குறிப்பாக பிராமண சமுதாயம், பேக்கிங் கம்யூனிட்டியாக ஆதரிச்சுங்களே தவிர ஜனுதாரி இந்து, நான் உயர்ந்த இந்துன்னு சொல்லி அதை ஆதரித்த ராகுல ஆதரிக்கல. அதே மாதிரி தான் தென் மாநில மக்கள் பெரிய அளவு டீலிமிட்டேஷனில் தென் மாநிலங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மோடியை அடுத்த மக்களவை தேர்தலில் ஆதரிப்பாங்க. இது காங்கிரஸுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாட்டும் ஷாக்காட்டும் இருக்கும். அந்த பில் டிராஃப்ட் வரும்போது எல்லாத்துக்கும் அது தெரியும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆடி கருத்து இருக்கா நினைச்சேன். இந்தியா கூட்டணியில் சரத்பவாருக்கு என்ன பேர் எட்டப்பருன்னா, அவர் ராகுல எட்டப்பரும்பாரு. அது சொல்லிட்டு சரத்பவார் எட்டப்பருங்கிட்டு மோடியை சந்திச்சிருக்கிறாரு. அல்ல, அவர் சொல்ல உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்க மோடியை நீச்சிம்பீங்க, இது ஜாதிய வன்மத்தோட ஸ்டாலினை மறைமுக விமர்சனம் பண்ணுவீங்க. சரத்பவாரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் வராது, மூச்சு வராது. எப்படி பாக்குறீங்க மக்கள்? இங்க பாஜகவுக்கு 2 விழுக்காடு வாக்குகள் தான் இருக்குது. ஆனா மோடி பிரதமர்னு அப்பர் காஸ்ட் ஓட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட். இப்போ நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டு, பிசியில் இருக்கக்கூடிய ஹிந்து நாடார்கள் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டு, நாங்கள் ஃபார்வர்ட் காஸ்ட்டில் இருந்தோம், ஃபார்வர்ட்லேருந்து 12 IPS அதிகாரி வந்தோன்னு பேசக்கூடிய ஒரு காஸ்ட்டு, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஹிந்துஸ். இவங்க மத்தியில் மோடிக்கு ஒரு 10 விழுக்காடு வாக்குக்கு மேலே தெளிவாக மோடி பிரதமர்னா இருக்குது. ஸோ மோடி பிரதமருங்கிற இதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வேல்யூ இருக்குது. அது வரக்கூடிய மக்களவை தேர்தலில் தெரியும். திமுகவும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும். பாஜகவுக்கு நெருக்கடி என்பதை விட திமுகவுக்கு நெருக்கடி அப்படின்ற இடம் தான் நம்ம பார்க்கணும். இது இப்போ திமுகவுக்கு வந்து டிரான்சிஷன் பீரியடு. அவங்க வெற்றி பெற்ற தொகுதியில் பெருமளவு தொகுதி இஸ்லாமிய சகோதரர்களால் வெற்றி பெற்றது. திருச்சி நகருனாலும் சரி, இவர் உதயநிதி ஸ்டாலினாலும் சரி, சேகர் பாபுனாலும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணனாலும் சரி, பாளையங்கோட்டை தொகுதினாலும் சரி, இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து 3க்கு 2 வீதம் போட்டாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து 3க்கு 1 வீதம் போட்டாங்க. ஸோ அந்த வாக்கை வாங்கி இப்போ ஜெயித்த போது இனிமேல் அந்த வாக்கு IUML பையாச்சு, ராகுல் காந்தி பிரைமினிஸ்டரா சொல்லுவாங்க, சோனியா காந்திக்கு மகனை. ஸோ அதெல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த வாக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறிங்கிறது திமுகவுக்கும் தெரியும். பட் இது ஒரு டிரான்சிஷன் பீரியடை தான் நெருக்கடி இங்காங்களே தவிர எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸுங்கிற லெவலில் அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை. உங்கள் நிகழ்ச்சியிலே 15 நாளைக்கு முன்னாடியே நான் பேசிட்டேன். அந்த நிகழ்வு தான் எதிர்காலத்தில் நடக்கும்.